ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சுமந்த அன்பு பெரியதா, உருவாக்கின அன்பு பெரியதா? நம்மை சுமந்த அன்பு பெரியதா, நம்மை உருவாக்கின அன்பு பெரியதா? எனக்கு அருமையானவர்களே, அருமையான ஒரு தலைப்பு. நம்மை சுமந்த அன்பு பெரியதா, உருவாக்கின அன்பு பெரியதா என்ற தலைப்பில் ஆண்டவருடைய அன்பு குறித்தும் ஆண்டவருடைய சிருஷ்டி குறித்தும் நம்முடைய வாழ்வில் நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோம், யார் மூலமாக உருவாக்கப்பட்டோம் என்பது குறித்து அழகாக சுருக்கமாக சில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, சுமந்த அன்பு பெரியதா என்று சொல்லி நாம் படிக்கும் பொழுதே நமக்கு தாய் ஞாபகம் வரணும். ஏனென்றால் சுமப்பது அவர்கள் தானே. இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பெற்றெடுத்த தாயை நினைக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் தாய் அன்பை விட உலகத்தில் எதுவும் பெரிதல்ல. தாயே தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அவனமாக தாய் அன்பை காட்டிலும் இந்த உலகத்தில் அன்பு வேறு எதுவும் இல்லை. தாய் 10 மாதங்களாக நம்மை சுமந்து, அந்த 10 மாதங்கள் அவர் படுகிற பிரயாசம் கொஞ்ச நஞ்சை கிடையாது. பிள்ளைக்காக வாயை கட்ட வேண்டும், கணவனுக்காக வயிற்றை கட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆவணமாக அந்த 10 மாதங்களாக அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எப்படி எழுந்திருக்க வேண்டும், அவர்கள் எந்த அந்த தூங்க வேண்டும், அவங்களுடைய எந்த பொசிஷனில் அவங்க படுத்து தூங்க வேண்டும், ஒரே பக்கமாக அப்படியே தலை சாய்த்து உறங்க வேண்டும், கண்டபடியெல்லாம் உருண்டு பிறண்டெல்லாம் தூங்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரே பக்கமாக சாய்ந்து சாப்பிடுகிற ஆகாரங்களில் வித்தியாசம், சாப்பிடுகிற மருந்து, சாப்பிடுகிற ஒவ்வொரு அவர்கள் விருப்பப்பட்டால் சாப்பிட இயலாது, ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது சில பொருட்கள். அப்படியாக வாயை கட்டி வைத்து கட்டி பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு தாய், அந்த தாய்க்கு நாம் கனம் பண்ண வேண்டும், வணக்கம் சொல்ல வேண்டும். ஆகவே ரொம்ப மிகவும் வேதனை. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ பிள்ளை பெறும் பொழுது உன் வேதனை அதிகமாகும், ஆனால் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று சொல்லி அருமையான வார்த்தை ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே அன்பு, இந்த தாயினுடைய அன்பு மிகவும் உயர்ந்தது, சிறந்தது, அளவில்லாதது, அது அளவற்றது. அந்த அளவில் தாய் சிறந்த ஒரு தாய். 10 மாதங்களாக நம்ம சுமந்து, அவர்கள் 10 மாதம் சுமக்கிறதும் அல்லாமல் பெற்றெடுத்த பிற்பாடு இன்னொரு 10 மாதங்களாக மறுபடியுமாக இடுப்பில் சுமந்து, வயிற்றில் சுமந்து 10 மாதங்கள், இடுப்பில் ஒரு 10 மாதங்களை சுமந்து, அதுக்கடுத்தது வாழ்நாள் முழுவதும் சில பேர் சுமந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி பெரிய பிள்ளைகள் ஆனாலும் கூட தன்னுடைய தாய்மார்கள் தாம் பிள்ளைகளுடைய சுமையை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரீர பிரகாரமாக அவர்களை தூக்கி வைத்து இடுப்பில் தாளாட்ட விட்டாலும் பாராட்ட விட்டாலும் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக சில சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் தாய், அருமையான ஒரு தாய், அந்த தாய்க்காக நன்றி செலுத்த வேண்டும். அந்த தாயினுடைய அன்பு, நம்ம சுமக்கிற அன்பு, 10 மாதங்கள் கர்ப்பத்திலும் 10 மாதங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கிற அந்த தாய்க்காக நன்றி. அந்த தாயினுடைய அன்பு, அப்பா அன்பு, அம்மா அன்பு என்று சொல்லி பாடல்கள், நிறைய பாடல்கள் உண்டு. அண்ணன் தங்கச்சி, சித்தப்பா பெரியப்பா, சித்தி, மாமா, மச்சான், நண்பர்கள், நண்பர்களுடைய மனைவிகள், நண்பர்களுடைய பெற்றோர்கள், இந்த உலகத்தில் யார் அன்புக்கு ஈடு கட்ட இயலாது தாயினுடைய அன்பு. அந்த அளவில் தாயினுடைய அன்பு மிகவும் உயர்ந்தது, சிறந்தது, அது கபடற்றது, கலகமில்லாதது,
அருமையாக நம்மை நேசிக்கக்கூடிய மாசற்ற அன்பு, அந்த அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையானவர்களே, சுமந்த அன்பு பெரியதா, நம்ம உருவாக்கின அன்பு பெரியதா? அந்த சுமந்த அன்பு குறித்து அநேக வேத வாக்கியங்களை நாம் படிக்க முடியும். அந்த தாய் உயர்ந்த ஒரு ஸ்தலத்துல வைத்து அழக பார்க்கிற எத்தனையோ நண்பர்கள் உண்டு. மரித்து போனால் அவர்களை கட்டுகிற அந்த கல்லறைகள் பெருசா இருக்கும். அவர்களை குறித்து அம்மாவை குறித்து எழுதுகிற பாடல்கள் வித்தியாசமா இருக்கும். அம்மாவை குறித்து எழுதுகிற கவிதைகள் வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய அந்த வரிகள் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுதே நமக்கு கண்ணீரா வரும். அம்மாவை குறித்துதான எத்தனையோ விதமான சாதனைகள் படைக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஏனென்றால் தாய் பாசத்துக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது மிருகங்களானாலும், பறவைகளானாலும், சிறு சிறு பூச்சிகளானாலும், சிறு சிறு புழுவானாலும், எதுவானாலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களிலும் தாயினுடைய பாசத்துக்கு முன்பாக அவைகள் எல்லாம் சும்மா என்று சொல்லி பார்க்க முடியும். நம்ம அனுபவித்து இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அருமையான நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்துல நிற்கிறார். அதை தான் நாம் மறந்து விடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, டே 10 மாதம் உன்னை சுமந்து பெத்தண்டா அப்படின்னு தாய்மார்கள் தான் பிள்ளைகளை பார்த்து திட்டுறதை பார்க்கிறோம். 10 மாதம் தான் என்னை சுமந்தீங்க, ஆனால் வாழ்நாள் முழுவதும் உங்களையும் என்னையும் சுமக்கிற ஆண்டவரை மறந்துட்டீங்களே அம்மா அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே அந்த அம்மா அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடுகட்ட இயலாது. அந்த அளவில் தாய்ப்பாசம் பெரியது, தாய்ப்பாசம் பெரியது. ஆனால் அந்த தாய்க்குள்ள வைத்த பாசம், அந்த தாய்க்குள்ள வைத்த நேசம், அந்த தாய்க்குள்ள வச்ச அந்த அக்கறை, இரக்கம், தயவு, அப்படிப்பட்டதான பண்புகள் அந்த தாய்க்குள்ள வைத்த ஆண்டவர் அவர் எவ்வளோ அன்புள்ளவராக இருப்பார் என்பதுதான் இன்றைக்கு பாடத்தினுடைய உச்சகட்டம். நம்மை சுமந்த தாயினுடைய அன்பு பெரியது, தாயை சுமந்த அன்பு அதுவும் பெரியது. அந்த தாயை சுமந்த அன்பு, அந்த தாயை சுமந்த அன்பு, இப்படி சொல்லிக்கிட்டே போனாக்கா கடைசியில் ஆதாம் ஏவாளு கிட்ட நம்ம வரணும். அந்த ஏவாளை சுமந்த அன்பு, ஆதாமை சுமந்த அன்பு, அதுதான் பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்று மறந்துவிடவே கூடாது. அந்த அன்பு அளவில்லாதது, அந்த அன்பு பெரியது. ஆகதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் உலகத்தை நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய், இவ்வளவாய், 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 இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அளவில்லாத எண்ணிக்கை நீங்கள் எண்ணினீங்களானாக்கா அந்த எண்ணிக்கை முற்றுப்புள்ளியாம் ஆகுமே தவிர ஆண்டவருடைய அன்பு ஆகாது என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. எனவே ஆண்டவருடைய அன்பு அளவில்லாதது. ஆண்டவருடைய அன்பு அதுக்கு அளவே இல்லை. கடலுக்கானாலும் கடலுக்கும் வானத்துக்கும் எல்லை இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய அன்புக்கு எல்லை இல்லை. ஆகதான் ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த தாயை குறித்து எழுதி வைத்திருக்கிறாரு, அதை உருவாக்கினவரும் உண்டாக்கினவரும் குறித்து வார்த்தையில் சொல்லப்படுகிறது. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னதாக தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்றார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம், என் தாய் உருவாக்கும் முன்னதாகவே என் தேவனாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலன் பவுலானவர் சொல்லுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம், இந்த வானமும் பூமியும் உலகும் அஸ்திபாரம் போடுவதற்கு முன்னதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவராகி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த ஆண்டவராகி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னதாக தெரிந்து கொண்டவர். நம்மை கொண்டு ஆண்டவராய் தேவன் ஏதோ காரியத்தை உலகத்தில் செய்ய போற தேவன், அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அருமையான இன்னைக்கு ஒரு டாபிக், சுமந்த அன்பு பெரியதா, உருவாக்கின அன்பு பெரியதா என்பதை குறித்து அற்புதமாக இந்த பாடம் நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளோ அற்புதமான பாடம் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் வசனம் 2 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ராயேலே, பயப்படாதே. என்ன அருமையான ஒரு வார்த்தை. நான் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்தவருமாகிய கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன். அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. உன்னை உண்டாக்கினேன், கர்ப்பத்தில், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினேன், உனக்கு நான் துணை செய்தேன். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக அந்த வார்த்தை சொல்லுகிறார் பாரு. உண்டாக்கினவர் அவர்தான், தாயின் கருவில் உருவாக்கினவர் அவர்தான், தாயின் கருவிலிருந்து நமக்கு உதவி செய்தவர் அவர்தான். ஆகவே அவர் அற்புதமான சொல்றார், நாம் உண்டாக்கினவர் அவர். ஆதியாகம புஸ்தகம் 2 அதிகாரம் 7 பிதாவாகி தேவன் பூமியின் மண்ணினாலே ஒரு மனுஷனை உருவாக்கி அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தது கிழக்கில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார், பண்படுத்துவோம் காக்கம் வைத்தான். எல்லாவற்றையும் பார்த்தால் ஜோடி ஜோடியா இருந்தது. ஆதாமுக்கு ஏற்ற ஜோடு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்கி அருமையாக வெளா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கி அற்புதமாக மனைவியை கொடுத்தார், அற்புதமாக கொடுத்தார். அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் அற்புதமானவர், ஏற்ற துணையை கொடுத்தார். குடும்பமாக தேவனுடைய அன்பு உருவாக்கின அந்த அன்பு மனிதன் தனிமை இருப்பது பார்த்தார், 2 பேரை உருவாக்கினார். அற்புதமாக ஒருவருக்கொரு ஏற்ற துணையாக. ஒருவன் விழுந்தார், ஒருவன் தூக்கி விடுவான். ஒருத்தனாயிருக்கவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? 2 பேர் 2 பேர் இருந்தால் சூடு உண்டாகும். அற்புதமாக ஆண்டவர் இருவர் உருவாக்கினார். ஆகவே தேவன் நம்மை அற்புதமாக உருவாக்கின நம்முடைய ஆண்டவர். ஆகவே சொல்லுகிறார், நான் உன்னை உண்டாக்கினவர் நான் தான், தாயன் கருவில் உருவாக்கினவரும் நான் தான், நான் உனக்கு துணை செய்தவரும் நான் தான். அற்புதமாக நாம் இப்படிதான் இருக்கணும் அழகு என்று சொல்லி தேவன் நம்ம அழகாக உருவாக்கினார். நம்முடைய உருவாக்கம் பாருங்க, எனக்கு இருக்கிற முகம் உங்களுக்கு இருக்காது. ஏறத்தாழ 800 கோடி மக்கள் மத்தியில் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய முக பாவனைகள், அவங்களுடைய முக ரூபம் வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய அந்த முடி தோரம், அந்த முடியினுடைய அந்த வளர்ச்சி வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய கைகள் வித்தியாசமா இருக்கும். கைகள்னா அதே கைகள் தான், அவங்களுடைய ரேகை, அந்த ரேகை. நான் கையை வச்சாதான் அந்த ஃபோன் ஓப்பன் ஆகும், என்னுடைய டோர் வீடு ஓப்பன் ஆகும், கார் ஓப்பன் ஆகும், என்னுடைய ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும், வேலைக்கு போனால் நான் பதிவிட்டால் தான் அது ஓப்பன் ஆகும் அந்த டோரு. அப்படிப்பட்டதான 800 கோடி மக்கள் மத்தியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக ஆண்டவர் வைத்து இருக்கிற படைப்பு வித்தியாசம், ரொம்ப படைப்பு வித்தியாசமாக இருக்கும். எனவே அற்புதமாக ஆண்டவர், நாம் நினைப்போம் அவரை போல என்னை உண்டாக்கிறது நல்லது என்று. இல்லை, எல்லாருக்கும் ஒரே அறிவு தான், ஒரே உருவாக்கம் தான், குறைவில்லாமல் ஆண்டவர் உண்டாக்கி வைத்தார். பட் நம்மை ஆகவே நம்ம நேசித்து பிதாவாகி தேவனை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொள்வதில் ஆச்சரியமா இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் வசனம் 13 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். அற்புதமாக நம்ம உருவாக்கின உருவாக்கமே ஒரு அற்புதமான ஒரு உருவாக்கம். இந்த உலகத்துல 7 அதிசயங்கள் இருந்தது, இப்பொழுது 16 அதிசயங்கள் என்று சொல்றாங்க. அந்த 16 அதிசயங்கள் the wonders, அந்த அதிசயங்களில ஒன்று எகிப்தின் தொங்கு தோட்டம், அந்த சாய்ந்த கோபுரம், அந்த மணி, அதாவது கடிகாரம், அதுக்கு அடுத்தது தாஜ்மஹால். இப்படி ஒவ்வொன்று அதிசயங்களை இந்த உலகத்தில் சொல்லுகிறார்கள். ஆனா அவைகளை காட்டிலும் தாவீது சொன்னார், ஐ ஆம் ஒண்டர்ஸ், நான் பிரமிக்கத்தக்க அதிசயம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன் என்று தன் படைப்பை தன்னை குறித்து புகழ்ச்சியா சொன்னார். நாமும் கூட அப்படிதான் சொல்லணும். வாசித்து பாருங்களேன், சங்கீதங்களின் புஸ்தகம்
139 வசனம் 13 முதல். சங்கீதங்களின் புஸ்தகம் 139:13 முதல். நீர் என் உள்ளிந்தரங்களையும் கை கொண்டிருக்கிறேன். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேன். நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமா உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை நான் துதிப்பேன். உமது கிரிகள் அதிசயமானவைகள், அவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமா உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அவைகள் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் உருவப்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் என் தொகைக்கு எவ்வளவு அதிகமா இருக்கிறது. 14 வசனத்துல நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமா உண்டாக்கப்பட்டபடினால நாம துதிக்கிறேன். ஒண்டர்ஸ். We are creator of God hand. We are wonders. Amazing creator. நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு ஒரு அற்புதமான நம்முடைய ஆண்டவர். எனவே அற்புதமா சொல்றது, தாயின் கருவில் என்னை கண்டீர், காப்பாற்றினீர். என் அவயவங்கள், என் உள்ளிந்திரங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகளை பாருங்க. கிட்னி என்றாங்க, குடல் என்றாங்க, பித்தப்பை என்றாங்க, லங்ஸ், இவைகளெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். இவைகளெல்லாம் சரியாக இயங்க வேண்டும். நாம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகும், அதை ஜீர்ணிக்க வேண்டும். அதை குடலில் போய் தங்கணும். அந்த கிட்னி நிறைவாகணும்னு அதுக்கு வெளியே தள்ளும். எவ்வளோ அற்புதமா இல்லை? எவ்வளோ அற்புதம்! லென்ஸு, இதெல்லாம் ஆண்டவர் அழகாக உருவாக்கி நம்ம வைத்து இந்த பூமியில் பிறக்க வைத்து இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான நம்முடைய ஆண்டவர்! என்னுடைய அவயவங்களெல்லாம் உமக்கு தெரியும். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அவைகளெல்லாம் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அதெல்லாம் என்னுடைய அவயங்கள் எல்லாம் நீர் எண்ணி இருக்கிறேன், எழுதி இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர், எவ்வளோ ஆச்சரியமான நம்முடைய ஆண்டவர். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 71 வசனம் 6 கூட கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். சங்கீதம் 71:6. சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என் எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதுமே துதிப்பேன். எனக்கு அருமையானவர்கள், அற்புதமாக நம்முடைய ஆண்டவர். சங்கீதம் 22 சங்கீதம் 9 வசனம் 10 வசனத்திலையும் அற்புதமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்ன அருமையான ஒரு வார்த்தை! சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் வசனம் 9, 10 கூட பாருங்களேன். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கை இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டும் போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன், இப்பொழுதும் இருக்கிறேன். அற்புதமாக நம்முடைய ஆண்டவர், ஆச்சரியமான நம்முடைய ஆண்டவர், அதிசயமான நம்முடைய ஆண்டவர் நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். ஆகினால்தான் நம்மை சுமந்த அன்பை காட்டிலும் நம்ம உருவாக்கின அன்பு பெரியது. அவர் தான் நம்ம என்றைக்கும் சுமந்து கொண்டு இருக்கிறார். என்றைக்கும் நம்மை ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார், தாங்கி கொண்டு இருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 46 அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 46 அதிகாரம் வசனம் 3, 4. ஏசாயா புஸ்தகம் 46 வசனம் 3, 4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தாப்பு வைப்பேன். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் நம்மை சுமந்த ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் முதிர் வயது வரைக்கும் உங்களை சுமப்பேன்.
அவ்வளோ அற்புதமாக இல்லை? நான் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். முதிர் வயது வரைக்கும். எவ்வளோ நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமானவர், எவ்வளோ அற்புதமான நம்முடைய ஆண்டவர். முதிர் வயது வரைக்கும் சுமப்பாராம் பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 63 அதிகாரம் 9 வசனம். ஏசாயா 63 அதிகாரம் 9 வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டேன். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ காலங்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். எவ்வளவு அற்புதமான பக்தன் கூட ஒரு பாட்டு பாடினார். நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடுகுருசில் சுமந்து தீர்த்த நேசரே. நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. எவ்வளோ அற்புதமாக சுமந்து வந்தார். அந்த வார்த்தை படிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தான் நம்ம பார்க்கிறோம். 40 ஆண்டுகளாக சுமந்து வந்தார். நன்றி கெட்டவர்களாக மாறி போனார்கள். 40 ஆண்டுகள் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஏர் கண்டிஷனில் வைத்து நடத்தினார். அவர்களுக்கு விசேஷமாக கண்மலையிலிருந்து தண்ணீரை தந்தார். வானத்திலிருந்து அப்பத்தை தந்தார். காடைகளை தந்தார். அவர்களை ஏர் கண்டிஷனில் வைத்து நடத்தி கொண்டு வந்தார். உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனத்தில் வாசிக்கிறோம். டிட்ரானமி உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனத்துல தகப்பனை போல சுமந்து வந்தார், தாயை போல தேற்றி வந்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் நன்றி கெட்டவெல்லாம் மாறிவிட்டார்கள். அதே ஏசாயா புஸ்தகம் 49 அதிகாரம் வசனம் 14, 15, 16. சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தான் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தான் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்றார். இதோ உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். தாயானவள் மறந்தாலும் தான் பிள்ளைக்கு இறங்காமல், அவர்கள் மறந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான நம்முடைய ஆண்டவர்! அற்புதம்னா அந்த அளவில் அற்புதமான நம்முடைய ஆண்டவர். நம்மை உருவாக்கினவர் அவர்தான், நாம் உண்டாக்கினவர் அவர்தான், நம்ம சிருஷ்டித்தவர் அவர்தான், நம்ம படித்தவரும் பிதாவாகிய தேவன் அவர்தான். ஆகவே யோபு புஸ்தகத்துல அருமையான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். யோபு 10 அதிகாரம் அற்புதமாக நம்முடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு அற்புதமானது என்பது குறித்து ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். அதை எழுதின பக்தர்கள் கூட அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். யோபு புஸ்தகம் 10 அதிகாரம் வசனம் 9 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். யோபு புஸ்தகம் 10 அதிகாரம் 8 முதல் 12 வாக்கியங்கள். யோபு புஸ்தகம், த புக் ஆஃப் ஜோப், சாப்டர் 10 verse 8 to 12. யோபு 10 அதிகாரம் 8 முதல் 12. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தது. என்னை நிர்மலமாக்குகிறீர், களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர் என்பதையும், என்னை திரும்ப தூள போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல வார்த்து தயிர் போல ஒரே பண்ணினீர் அல்லவோ? தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரும்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஒண்டர்ஃபுல்! எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் எழுதி வைத்தார் பாருங்க. நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக நம்மை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக உருவாக்கி, களிமண்ணினாலே நம்ம உண்டாக்கி, சதையும் தோலியும் எலும்பையும் நரும்பையும் ஜீவனையும் கொடுத்து தய பாராட்டி ஆண்டவர் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். ஆகவே அந்த வசனம் சொல்லப்படுகிற அற்புதமாக தேவன் நம்முடைய படைப்பு அற்புதமோ என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். நாம் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாக உருவாக்கப்பட்டபடினாலே நம்முடைய சிருஷ்டியே, நம்முடைய படைப்பே பிரமிப்பு என்றால், இதை உண்டாக்கினவர் பரமபிதா, நம்ம உண்டாக்கினவர் பிதாவாகி தேவன், யெகோவா தேவன், எல்ஷடா, யெகோவா ஆல்மைட்டி காட்.
அந்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ளவரா இருப்பார், எவ்வளவு அற்புதமானவரா இருப்பார், எவ்வளவு அதிசயமானவரா இருப்பார் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. அவ்வளவு ஆச்சரியமானவர். ஏசாயா புஸ்தகம் 45 அதிகாரம் 9 வசனம் முதற்கொண்டு 11 வசனங்கள் வரை நீங்கள் கவனித்து பாருங்கள், அற்புதமா இருக்கும். மண்ணோடு கொத்து ஓடாயிருந்து தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியிலாவது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளிடுவேன். நான் பூமியை உண்டு பண்ணினேன், நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனையும் சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகள் சர்வ சேனையும் நான் கட்டளிட்டேன், உண்டாக்கினேன் என்று அருமையா சொல்லுகிறார். பிதாவாகி தேவன் அற்புதமாக தன்னுடைய சிருஷ்டியை குறித்து சொல்றார். அருமையாக உண்டாக்கின கடவுள். இன்னைக்கு நிறைய பேர் எங்க இருக்கிற கடவுள் யார்? ஹூ இஸ் த காட்? யார் கடவுள்? உன்னை உண்டாக்குனார் பத்தியா, உன்னை உருவாக்குனார் பத்தியா, உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார் பத்தியா, உனக்கு இந்த உலகத்துல சகலமும் ஆகாரத்தை தந்திருக்கிறார் பத்தியா. அவர்தான் ஆண்டவராகி தேவன், பிதாவாகி தேவன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, ஜீசஸ். அவர்தான் நம்முடைய படைப்பிலே ஒரு அதிசயமான தேவன். அவர் நம்முடைய தேவன், இரட்சகர், பிதாவாகி தேவன், நம்முடைய ஆண்டவர், அற்புதமான நம்முடைய தகப்பன் அவரா இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் வசனம் 50 வசனத்தில் வாசிக்கிறோம், சிறுவயது முதல் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலும் நம்மை உண்டாக்கினவர். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நம்மை உருவாக்கினது அந்த ஆண்டவருடைய அன்பு, நம்ம உருவாக்கினது ஆண்டவருடைய அன்பு, நம்மை படைத்தது ஆண்டவருடைய அன்பு. அவர் சொல் ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கினவர், சகலத்தையும் படைத்தவர், அதில் குடியிருக்க முடிய மனிதனும் சிருஷ்டித்தவர் பிதாவாகி தேவன். அவர் ஒருவரே. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் 6 நாள் சிருஷ்டி குறித்து சொல்லப்படுகிற சிருஷ்டி. ஆகவே நாசா விண்வெளியிலிருந்து 3 டைம் பைபிள் இட் இஸ் ட்ரூத், பைபிள் இட் இஸ் ட்ரூத், பைபிள் தான் உண்மை, பைபிள் தான் இந்த உலகத்தில் சிறந்தது என்று சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறாங்க நாசா விண்வெளி. ஏனென்றால் நாங்கள் ஆராய்ச்சி செய்கிற அனைத்தையும் பைபிளில் தான் இருக்கிறது. பைபிள் தான் எங்களுக்கு கைடு, பைபிள் தான் எல்லாருக்கும், உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும், டாக்டர் ஆனாலும், விவசாயி ஆனாலும், வியாபாரி ஆனாலும், பெரிய பெரிய இன்ஜினியர் ஆனாலும், படித்தவர்கள் ஆனாலும், பட்டதாரிகள் ஆனாலும், உலகத்தில் எந்தெந்த துறையில் இருக்கிறார்களோ ஆராய்ச்சியாளர்களானாலும் எல்லாருக்கும் பைபிள் இட் இஸ் ரோல் மாடல். பைபிள் அவங்களுக்கு வழிகாட்டி, பைபிள் அவங்களுக்கு அறிவை ஊட்டும், கற்றுக் கொடுக்கும். நீ யார் என்று சொல்லி கேள்வி கேட்பதற்கு பதில் பைபிள் மட்டும்தான். ஆகவே அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது, இந்த பைபிள் இட் இஸ் அ பைபிள், ஒண்டர்ஃபுல் பைபிள். ஆகவே சுமந்த அன்பை காட்டிலும் உருவாக்கின அன்பு பெரியது, சுமந்த அன்பு பெரியது இந்த உலகத்தில். ஆனால் அதை காட்டிலும் பரலோகத்திலும் உலகத்திலும் எல்லாவற்றிலும் சிறந்தது நம்மை உருவாக்கினவர், நம்மை இன்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறவர், நம்மை தப்பு வைக்கிறவர், நமக்கு தய பாராட்டுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம் உயிரோடு வைத்தவர் பிதாவாகி தேவன். அருமையாக இயேசு கிறிஸ்து பார்த்து ஒரு தாயார் ஒரு கேள்வி கேட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 27, 28. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நேர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு இயேசு, அவர் அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்களும் காத்து கொள்ளுகிறவர்களும் அதிக பாக்கியவான்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவச்சனமே,
உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று ஒரு தாயார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், அதை காட்டிலும் அதிக பாக்கியம் என் வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது, என் வார்த்தைகளை நேசிக்கும் பொழுது, என் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவைகளை நேசித்து கை கொண்டு அவைகளை நேசித்து வாசிக்கிற உங்க வாழ்க்கை நீங்க தான் பாக்கியம் உள்ளவர்கள் என்று நம்மை பார்த்து அருமையா சொன்னார். ஆகவே நம்முடைய ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தைகளை நாம் கேட்டோம். சுமந்த அன்பு பெரியதா, உருவாக்கின அன்பு பெரியதா? சுமந்த அன்பை காட்டிலும் உருவாக்கின அன்பு பெரியது. பட் நம்முடைய ஆண்டவர் சுமக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் உருவாக்கினவர், நம்முடைய ஆண்டவர் தயவு செய்கிறவர், நம்முடைய ஆண்டவர் தயவு பாராட்டுகிறவர், நம்முடைய ஆண்டவர் அற்புதமான நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேங்க்யூ so மச்.